மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னை வளர்த்தெடுத்த குரு. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஓகே. ரொம்ப வருஷம் கழிச்சு அவரோட உரையாட ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர் ஒரு என்டர்பிரினராக ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. திரு ராமு அவரை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஹைவே கிரீனோ டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எம்பவர்மெண்ட் சம்பந்தமாக ஒரு சில வார்த்தைகள் அவரோட உரையாட போகிறோம். நீங்கள் வந்து ஒரு என்டர்பிரினராக இருக்கிறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஃப்ரெஷராக ஹையர் பண்ணுறீங்கன்னும் போது உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க? மெயினாக வந்துட்டு பர்சன் வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் கம்யூனிகேஷன் இருக்கான்னு பார்ப்பேன் நான். ஸோ அவன் வந்து ப்ராப்பராக இன்ட்ராக்ட் பண்ணுறானா, அவன் வந்து ஒரு என்ன சொல் கிளியராக இருக்கானா, தெளிவாக இருக்கானான்னு பார்ப்பேன் நான். பார்த்துட்டு மெயினாக வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் அடிஷ்னலாக ஒரு N5 கிளியர் பண்ணியிருந்தால் நாங்கள் ஸ்டார்ட் ரெக்ரூட்டிங். ஸோ ஒருத்தர் உள்ளே வந்துட்டார் உங்கள் கம்பெனிக்குள்ளே அப்படின்னா நீங்கள் அவர் எப்படி மோல்ட் பண்ணி நீங்கள் ஜப்பானுக்கு பேக் பண்ணுறீங்க? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஜப்பானுக்கு ஒர்க் பண்ணுறதால ஜாப்பனீஸ் கல்ச்சர்லேருந்து ஜாப்பனீஸ் டெக்னிக்கல் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ட்ரைனிங் ஆஸ் வெல் அஸ் இந்த மெக்கானிக்கல் ரிலேட்டட் கேட் சாஃப்ட்வேர் ட்ரைனிங். ஓகே. ஸோ இது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அவங்கள மோல்ட் பண்ணி 1 year வரைக்கும் அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு இந்த 1 year ஆஃப்டர் தேல் பி ஒர்க்கிங் இன் ஜப்பான். ஓகே. நீங்கள் வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னு இருக்கும்போது மெக்கானிக்கல் ரிலேட்டட் சாஃப்ட்வேர்ஸில் நீங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸை இப்போ உதாரணத்துக்கு பிளாஸ்டிக், ஷீட் மெட்டல்ஸ் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து நீங்கள் அங்கே அனுப்புறீங்க? கண்டிப்பாக, ஆமாம். ஸோ ஜப்பானில் ஒர்க் பண்ணணும்னாக்கா இங்கேயே அதோட ஸ்கில் செட்டில் மோல்ட் பண்ணால் தான் அங்கே ஒர்க் பண்ண முடியும். ஸோ மேஜராக வி ட்ரெயின் தம் இன் பிளாஸ்டிக் ப்ராடக்ட் டிசைன். ஓகே, ரொம்ப நன்றி சார். என்னுடைய குருநாதர், இவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன், நீ நல்லா இருக்கேன் அப்படின்னா அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் தான். உங்களுடைய இந்த ஒரு பயணம் மென்மேலும் தொடர ஜப்பான் தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.